ஆன்மீகத்தின் வழிநடக்கும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. நாம் இன்னைக்கு இந்த பதிவில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம் ராசி. மேஷம் ராசி அப்படின்னு சொன்னால் கால புருஷனின் முதலாவதாக இருக்கும் ராசி அப்படின்னு சொல்லுவோம். ராசி மண்டலத்தில் முதல் 30 பாகை கொண்டதுமே இந்த மேஷம் ராசிங்க. வெள்ளாட்டு வடிவத்தை கொண்ட இருக்கு இந்த மேஷம். இது ஒரு நெருப்பு ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. சர ராசி தத்துவத்தில் அறம் சார்ந்த தத்துவம் மேஷம் ராசிக்கு உண்டு. மேஷம் ராசியில் அஸ்வினி, பரணி, கார்த்திகை முதல் பாதம் இந்த 3 நட்சத்திரங்களுமே கொண்டு காணப்படுகிறது இந்த மேஷம் ராசி. இந்த மேஷம் ராசிக்காரர்களுக்கு பிறந்திருக்கும் ஆகஸ்ட் மாதம் என்ன மாதிரியான மாற்றங்கள் உங்களது வாழ்வில் ஏற்பட போகுது அப்படிங்கிற முழு தகவலையுமே இந்த பதிவை பார்த்து நாம தெரிஞ்சுக்கலாம். மேஷம் ராசியோட அதிபதி யாரு அப்படின்னு பார்த்தா செவ்வாய் பகவான் தாங்க. சூரியன் உச்சம் அடையும் ராசி, சனி பகவான் நீச்சம் அடையும் ராசி, உடல் பாகத்தில் தலையை குறிக்கும். இது ஒரு வறண்ட ராசியாகவும் கருதப்படும். பெரும்பாலான மேஷம் ராசிக்காரர்களுக்கு நிறத்தை குறிக்குங்க. மாநிறம் தாங்க இந்த ராசிக்குரிய நிறமாகவே இருக்கும். இந்த ராசிக்காரர்கள் இவங்களோட உடல் உழைப்பால் ரொம்பவும் முன்னேறும் திறமை கொண்டவங்களாக திகழ்வாங்க. கடினமான வேலையை செஞ்சு முடிக்கிறதுல திறமை வாய்ந்தவங்களாக இருப்பாங்க. எந்த ஒரு விஷயத்துமே, அதாவது எதையும் தாங்கும் இதயம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதற்கு எடுத்துக்காட்டாக விளங்கக்கூடிய ராசி இந்த மேஷம் ராசி. அது மட்டும் இல்லாமல் இவங்க எந்த ஒரு விஷயத்திலுமே தலைமை தாங்கும் திறமை உடையவங்களாக காணப்படுவாங்க இந்த மேஷம் ராசிக்காரங்க. இவ்வளவு சிறப்பு குணம் கொண்ட இந்த மேஷம் ராசி நேயர்களுக்கு பிறந்திருக்கும் ஆகஸ்ட் மாதத்தில் ஏற்படும் மாற்றங்கள் என்ன அப்படிங்கிறத தொடர்ந்து நாம் இந்த பதிவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த மேஷம் ராசியில் உள்ளவங்க இவங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் காரியத்தில் அனைத்துமே வெற்றி பெறவும், காரிய தடைகள் விலகவும், இவங்களோட குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் தீரவும் பரிகாரமாக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, முருகன் வழிபாட்டை மேற்கொண்டாலே நாங்கள் சொன்ன இந்த பிரச்சனைகள் அனைத்துமே உங்களுக்கு தீருங்க. தொடர்ந்து செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமையில் முருகன் வழிபாடை மேற்கொண்டு வாங்க. உங்களது குடும்பத்தில் இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுமே தீரும். காரிய வெற்றி உண்டாகும் வாய்ப்பை உங்களுக்கு முருகப்பெருமான் ஏற்படுத்தி கொடுப்பாரு. இந்த விஷயங்கள் எல்லாமே கண் கூட நீங்களே காண முடியுங்க. முருகன் ஆலயத்திற்கு சென்று கந்த சஷ்டி கவசம் படித்து வந்தீங்கன்னா உங்களது வாழ்க்கையில் ஏற்படும் மாற்றங்கள் அனைத்துமே நீங்கள் உங்களது கண்கூட காணும் வாய்ப்பை முருகப்பெருமான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குவார். மேலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்லேயுமே முருகப்பெருமானுக்கு போற்றி என 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. முருகனது அருளால் உங்களது வாழ்க்கை வளமானதாக மாற நாங்களும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு தொடர்ந்து நாம் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் உங்களுக்கு ஏற்படும் கிரக நிலைகள் என்ன, கிரக மாற்றங்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். கிரகம் நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா, தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும் குரு பகவானும், தைரிய வீரிய ஸ்தானத்தில் சந்திர பகவானும், சுகஸ்தானத்தில் சூரியனும், புதன் வக்கரத்திலையும் சுக்கிரனும், ரண ருண ரோகஸ்தானத்தில் கேது பகவானும், லாபஸ்தானத்தில் சனி பகவான் வக்கரத்திலையும், அயன சயன போகஸ்தானத்தில் ராகு பகவானும், இந்த மாதிரியான கிரக நிலைகள் இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. மேலும் இந்த கிரக நிலைகளின் மூலம் உங்களது வாழ்வில் கிடைக்க போகும் பலன்கள் என்ன அப்படிங்கிறத முதல்ல பார்த்துடலாம். எந்த ஒரு விஷயத்திலுமே தலைமை தாங்கும் பண்பை இயற்கையிலேயே கொண்ட இந்த மேஷம் ராசி நேயர்களுக்கு இந்த மாதம் எந்த ஒரு விஷயத்திலுமே இது வரைக்கும் நீங்கள் நாம் இந்த வேலையை செஞ்சால் சரியாக வருமா வராதான்னு யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க. அந்த விஷயத்தில் எல்லாமே ரொம்பவும் தைரியமாக செயல்பட போகிறீங்க. இதன் மூலம் பணவரவு அதிகரித்து காணப்படும். உங்களது உடல் பிரச்சனைகள் அனைத்துமே ஆரோக்கியம் பெறும் வகையில் மேம்பட்டு காணப்படும். உங்களோட மனதில் திடீர் குழப்பங்கள் ஏற்படும் வாய்ப்பு இருக்கிறதுனால தேவையற்ற வீண் வாக்குவாதங்களை மட்டும் தவிர்ப்பது இந்த மாதம் ரொம்பவும் சிறப்பானதாக அமையும். முன்கோபம் ஏற்பட்டு அதனால் வீண் தகராறு ஏற்படும் வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே ரொம்பவும் நிதானமாக செயல்படுறது நல்லதுங்க. நீங்கள் அமைதியாக இருந்தாலும் கூட உங்களது எதிரிகள் உங்களை வீணாக கோபப்படுத்தி தேவையற்ற உங்களது வாயிலேயே தேவையற்ற வார்த்தைகளை பிடுங்க பார்ப்பாங்க. கொஞ்சம் தொழில் விஷயத்துலையுமே சரி, வியாபார விஷயத்துலையுமே சரி, முன்கோபம் அப்படிங்கிறத குறைச்சிக்கோங்க. நிதானமாக செயல்பட்டிங்கன்னா ரொம்பவும் நல்லதாக அமையும்.
தொழில் வியாபாரம் வளர்ச்சி பெறும் இந்த சூழ்நிலை வந்துட்டு உங்களுக்கு ரொம்பவும் ஏதுவாக அமைஞ்சிருக்கும். அதனால ஒரு சில தடைகள் வரதாங்க செய்யும். இது எல்லாமே தாண்டி வர்றது நம்மளோட எப்படி சொல்கிறது, திறமை அப்படின்னே சொல்லலாம். செலவை குறைக்கிறதன் மூலம் உங்களுக்கு பணத்தட்டுப்பாடுகள் குறையும் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். பேச்சில் கடுமையை காட்டாமல் இருக்கிறது இந்த மாதம் முழுக்கவுமே உங்களுக்கு நன்மையாக அமையும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க பணிபுரியும் இடத்துல ரொம்பவும் எச்சரிக்கையாக இருக்கணுங்க. குறிப்பாக எந்திரங்களை இயக்கும் போதும் எல்லாமே ரொம்பவும் கவனமாக இருக்கணும். மேலிடத்தின் மூலமா நடக்க வேண்டிய காரியங்கள் கொஞ்சம் தாமதமா இருக்கலாம். குடும்பத்துல குதூகலமான சுப பலன்கள் ஏற்படும் வாய்ப்பு இருக்கு. கணவன் மனைவிக்கிடையே பந்த பாசம் அதிகரித்து காணப்படும். குழந்தைகளின் மூலம் மனம் மகிழும்படியான சூழ்நிலை உங்களது இல்லத்தில் உருவாகும். நண்பர்கள் உறவினர்களுக்கெல்லாம் பேசும் பொழுது நீங்க கொஞ்சம் கவனமா பழகிறது நல்லதா இருக்கும் இந்த மாதம். பெண்களுக்கு அவங்களோட மனதில் வீண் குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும். முன்கோபத்தை குறைக்கிறது பெண்களுக்குமே ரொம்பவும் நன்மை தரும் விஷயமா இருக்குது. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு கூடுதலாக உழைக்க வேண்டிய சூழ்நிலை. உங்களது வேலையை கண்டு மற்றவங்க பொறாமப்படும் வகையில் உங்களது வேலை இருக்கும். அதனால் சிறப்பாக செய்யுங்க. இந்த மாதம் கடன் பிரச்சனைகள் தீரும் வாய்ப்பு இருக்குது. செல்வ நிலை அப்படிங்கிறது அதிகரித்து காணப்படும். அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு இறுக்கமான நிலை மாறுங்க. மேலிடத்திலும் உங்களுக்கும் இருந்த கருத்து வேற்றுமை எல்லாமே வந்துட்டு இனிமே நீங்கும். ஆனால் விஷயத்தில் நிதானத்தை கடைபிடிக்கிறது ரொம்பவும் நல்லதாக இருக்கும். மாணவர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா, மற்றவங்க கிட்ட பேசும்போதும் பழகும் போதும் கவனமாக இருக்கணுங்க. கல்வியை பற்றிய மனக்கவலை ஏற்பட்டு விலகும். ஆசிரியர்களோட ஒத்துழைப்பு உங்களுக்கு இந்த தடவை அனுசரணையாக இருக்கும். மேசம் ராசியில் உள்ள அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் தொழில் வியாபாரம் தொடர்பான பயணங்கள் மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலை அமையும். இனிமையான பேச்சின் மூலம் வாடிக்கையாளர்களை தக்க வைத்துக் கொள்வது உங்களது திறமைங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு அலுவலக பணி தொடர்பான அலைச்சல் அப்படிங்கிறது அதிகரித்து காணப்படும். சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும். ஒரு சிறப்பான மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. அதன் பிறகு மேசம் ராசியில் உள்ள பரணி நட்சத்திரக்காரர்களுக்கான பலன் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தா, இந்த மாதம் உங்களோட குடும்பத்தில் உங்களது பேச்சுக்கு எதிர்பேச்சு பேசியவங்க எல்லாமே அடங்கி போயிடுவாங்க. கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி அப்படிங்கிறது அதிகரித்து காணப்படும். இதுவரைக்கும் இருந்த சண்டை சச்சரவுகள் எல்லாமே நீங்கள் பேசி தீர்க்கிறதன் மூலம் சுமூகமான ஒரு சாதகமான நிலையுமே உங்களது இல்லத்தில் நடக்கிற மாதிரி இருக்கும். பிள்ளைகள் தொடர்பான காரியங்களை செய்து முடிக்கிறதுக்கு நீங்கள் கொஞ்சம் அலைய வேண்டிய சூழ்நிலை இருக்குங்க. உங்களோட செயல்களுக்கு இதுவரை இருந்த முட்டுக்கட்டைகள் அனைத்துமே விலகி உங்களது செயல்திறன் அதிகரித்து காணப்படும். நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் கூடிய விரைவிலேயே எளிதில் கிடைக்கும் வாய்ப்பை இந்த மாதம் உங்களுக்கு அமைச்சு கொடுக்கும். தொழிலும் சரி வியாபாரமும் சரி சிறப்பாக இருக்கும். நீங்களாம் முன்னின்று எந்த ஒரு விஷயத்தையுமே செய்கிறது ரொம்பவும் சிறப்பு. யாரையும் நம்பாமல் உங்களது பணிகளை நீங்கள் செஞ்சீங்கன்னா அந்த பணிகளில் சிறப்பான பலன்களை பெற முடியும். இதன் மூலம் உங்களுக்கு பண வரவு அப்படிங்கிறது அதிகரித்து காணப்படும். அதன் பிறகு மேசம் ராசியில் உள்ள கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கான பலன் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தா, அதுவும் கார்த்திகை 1ஆம் பாதம் மேசம் ராசியில் இருக்குங்க. இந்த மாதம் வந்துட்டு மாணவர்களுக்கு கல்வியில் திறமை அப்படிங்கிறது வெளிப்பட்டு காணப்படும். கல்வியில் வெற்றி பெற தேவையான அனைத்து உதவிகளுமே கூடிய விரைவில் உங்களை வந்தடையும். புதிய முயற்சிகளை தள்ளி போடுறது கொஞ்சம் நல்லதுங்க. ஏன்னா வந்துட்டு இப்போ நடக்கிற சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக இருக்கா அப்படின்னு பார்த்தா, சாதகமாக இருந்தாலுமே அதனோட முழு பலனுமே உங்களுக்கு கிடைக்காதுங்க. அதனால் புது முயற்சிகளை மட்டும் கொஞ்சம் தள்ளி போடுறது நல்லதாக இருக்கும். காரிய தடை தாமதம் வீண் அலைச்சல் உண்டாகும் வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறதுனால உங்களது வேலை விஷயங்களில் நீங்கள் ரொம்பவும் கவனமாக இருக்கணுங்க. தேவையில்லாத வீண் கவலைகள் ஏற்படும் வாய்ப்புமே இருக்குது. இதனால் நீங்கள் யார் ஒருத்தருமே தேவையில்லாத வீண் வாக்குவாதங்களை கட்டாயம் தவிர்க்கணும். எதிர்பாராத செலவு வரக்கூடும் அப்படிங்கிறதுனால பண விஷயத்திலாம் நீங்கள் தாராளமாக இருக்கவே கூடாதுங்க. ரொம்பவும் சிக்கனத்தை கடைபிடிக்க வேண்டிய ஒரு மாதம் தான் உங்களுக்கு இந்த மாதம். முன்பு கூறிய விஷயந்தாங்க, உங்களது வாழ்க்கையில் உங்களுக்கு ஏற்படும் காரிய தடைகளாக இருந்தாலும் சரி மனக்கவலைகளாக இருந்தாலும் சரி இது எல்லாமே நீங்குவதற்கு ஒரு எளிய பரிகாரம் அது மட்டும்தாங்க உங்களுக்கு நல்லது. அந்த எளிய பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தா முருகன் வழிபாடு தாங்க. முருகனை நீங்கள் தொடர்ந்து வணங்கிட்டு வருவதன் மூலம் உங்களது குடும்பத்தில் இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுமே தீர்ந்து நிம்மதி காணும் வகையில் உங்களது குடும்ப சூழ்நிலை இருக்கும். தொழில் விஷயத்தில் ஏற்படும் காரிய தடைகள் நீங்கி நீங்கள் நினைக்கின்ற காரியங்கள் காரிய
காரிய வெற்றி உண்டாகும் வாய்ப்பை முருகப்பெருமான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாரு. அதுவும் உங்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டம் தரும் கிழமைகள் கூட செவ்வாய், புதன், வெள்ளி அப்படிங்கிறதுனால சிறப்பான நாட்களை இந்த நாட்கள் அமைச்சு தரும். அன்றைய தினம் முருகன் வழிபாடு செய்யறதெல்லாம் ரொம்பவும் சிறப்பான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். சந்திராசிரம தினங்கள் 13, 14 அப்படிங்கிறதுனால அன்றைய தினம் நீங்கள் இப்போ நிறைய விஷயத்தில் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருக்க சொல்லியிருக்கோம். அன்றைய தினம் எல்லாமே இந்த விஷயங்களில் கூடுதலாக கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கிறது ரொம்பவும் நல்லது நண்பர்களே. என்ன நண்பர்களே, இந்த பதிவில் கூறின கருத்துக்கள் தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே. நன்றி, வணக்கம்.